வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த மிக முக்கிய தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். ராசா போட்டியிடும் தொகுதியில் ஏற்பட்ட சிக்கல், பொதுமக்கள் அதிரடி, திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது ராசா அவர்கள் போட்டியிடும் தொகுதி நீலகிரி தொகுதி விஐபி தொகுதியாக காணப்படுகிறது. ஏனென்றால் மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய முருகன் அவர்கள் போட்டியிடுவதாக கூறப்படும் நிலைமையில் அந்த ஒரு தொகுதி பெரும் விதத்தில் பார்க்கப்படுகிறது. அப்படின்னா பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் அரசியல் வட்டாரங்கள் பேச்சுக்கள் என்பது தொடர்ந்து பேசப்பட்டு கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த ஒரு சூழலில் பெரும் விதத்தில் வெற்றி என்பது யாருக்கு கிடைக்கும் அப்படின்றத பார்த்திங்கன்னா தொடர்ந்து பார்க்கிறார்கள் நம்மளுடைய முக்கிய அங்கங்களாக இருக்கக்கூடிய புள்ளிகள் என்று பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் தற்சமயம் வரைக்கும் நம்மளுடைய நீலகிரி தொகுதி என்பது முக்கிய தொகுதியாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் கோயம்புத்தூரிலும் முக்கிய புள்ளிகள் நிற்கிறார்கள், பெரும் தொகுதியாக பார்க்கப்படுகிறது. அதே சூழலில் நம்மளுடைய அடுத்த கட்டமாக இருக்கக்கூடிய நீலகிரி அவர்கள் தொகுதியிலும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மக்கள்கள் பார்த்திங்கன்னா பெரும் ஒரு எதிர்ப்புகளை தெரிவிக்கிறார்கள். ஏனென்றால் நிறைய விதமான வாக்குறுதிகள் அங்கே நிறைவேற்றாத நிலைமையில் தற்பொழுது பெரும் விதத்தை சுட்டி காட்டுகிறது நம்மளுடைய ராசா அவர்களுக்கு என்று கூறப்படுகிறது. அதாவது ராசா அவர்கள் கூட பார்த்திங்கன்னா ஒரு தகவலை குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது என்னென்றால் பிரதமர் மோடி பொய்களை சொல்லி அடுக்குவதாக குற்றச்சாட்டு திமுக எம்பி ராசா அவர்கள் வாக்கு சேகரிப்பில் பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கார். என்ன சொல்லியிருக்காருன்னா, நீலகிரி தொகுதியில் பரப்புரை செய்த அவர் அதாவது வடை சுட்டு வாக்கு கேட்டார் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதாவது அப்பொழுது இதுதான் மோடி சுட்ட வடை என்று கிண்டலாகவும் பேசியிருக்கிறார். அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட வேலையில்லா திண்டாட்டம், பொருளாதார வீழ்ச்சி ஆகியவை பாஜக ஆட்சியில் ஏற்பட்டதாகவும் அவற்றை மறைத்து மோடி வடை சுடுவதாகவும் பார்த்திங்கன்னா விமர்சனங்களை அடுக்கடுக்காக முன்வைத்திருக்கிறார் நம்மளுடைய ராசா அவர்கள். சரி, இதெல்லாம் இருக்கட்டுங்க, நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை கொஞ்சம் செய்யாமல் இருக்கீங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சிலர் பொதுமக்கள் இடையே பார்த்திங்கன்னா கேள்விகளை எழுப்பிய நிலைமையில் அந்த இடத்தில் கொஞ்சம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனென்றால் நீலகிரி தொகுதி ஒரு முக்கியமாக காணப்படுகிறது. உதகை, மேட்டுப்பாளையம் என்று பார்த்திங்கன்னா அந்த சரௌண்டிங் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வரக்கூடிய சூழலில் தற்பொழுதை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய முக்கிய அங்கம் பார்த்திங்கன்னா எம்பி அவர்கள் இருக்கிறார், ராசா அவர்கள். அவர் இந்த ஒரு சூழலில் அங்கே நிறைய விதமான விஷயங்கள், அதாவது பணம் பட்டுவாடா ஒரு சில இடங்களில் நடப்பதாகவும் அது பெரும் விதத்தில் பார்த்திங்கன்னா சமூக வலைத்தளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியதாகவும் ஒரு பக்கம் பேசப்பட்டிருந்த நிலைமையில் தற்பொழுது அதையெல்லாம் கண்டு கொள்ள முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு சில பேச்சுக்கள் அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு கொண்டு இருக்கிறதாம். ஏன்னா பார்த்திங்கன்னா தற்பொழுதை பொறுத்த வரைக்கும் முக்கிய தொகுதிகள் நிறைய காணப்படுகிறது. இப்போ ராசா அவர்கள் கூட பார்த்திங்கன்னா பெரும் விதத்தில் அந்த தொகுதியில் போட்டிட்டு வெற்றி பெறுவாரான்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி 2019 போட்டிட்டார், ஒரு பெரும் விதத்தில் வெற்றி அடைந்தார். அதே போன்ற சூழல் நடைபெறுமா அப்படின்றது மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பை கிளப்பியிருக்கிறது. அதை சற்றே பொறுத்து பார்க்கலாம். மேலும் இதுபோன்ற தகவல்களை நீங்கள் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.